வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாமா. இன்றைக்கி மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். வித்தியாசமாக வைக்க போகிறோம். பச்சை மிளகா போட்டு தான் எப்பயும் நம்ம வைப்போம். இந்த தடவை காஞ்ச மிளகா போட்டு வைக்கலான் இருக்கேன். 3 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல், தேங்காய் பத்தை ஒரு 2 தேங்காய் பத்தை, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை. இதையும் போட்டு அரைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக. இது மோர் குழம்பு. இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூளும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அவசியம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு பார்க்கலாங்க. நம்ம ஊற வச்ச இந்த பருப்பு, தேங்காய் எல்லாம் அரைச்சாச்சுங்க. அதில் நம்ம ஸ்பெஷலாக கருவேப்பிலையும் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். எப்பயும் பச்சை மிளகா தான் போட்டு அரைப்போம். இந்த தடவை காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். கருவேப்பிலை ஒரு அரை கைப்பிடி போட்டு அரைச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கலருக்கு நம்ம எப்பயும் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம் மோர் குழம்புக்கு. அதனால் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள். இது வாஷ் பண்ணி மிக்ஸியும் வாஷ் பண்ணி அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தயிர் இருக்கும். நல்லா கட்டியாக இருக்குது. நல்லா சிலிப்பி வச்சுக்கிட்டு இதையும் நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போயும் பெருங்காயம் போடணும். அப்புறம் 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அரைச்சதுலேயும் 3 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகா தாளிக்க வச்சுருக்கேன். இந்த தக்காளி, ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை மேலே தூவறதுக்கு. அவ்வளோதாங்க. வாங்க நம்ம மோர் குழம்பு தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டோம். பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுப்போங்க. இது ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும், நமக்கு டைஜஷனையும் போக்கும். அதில் பெருங்காயம் போட்டுக்கணும் எப்பயும். கடுகு, இந்த வெந்தயம், கடுகு அரை ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஒரு 2 காஞ்ச மிளகாய். நம்ம நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இல்லை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது அரைச்சி வச்சோம் பாருங்கள். பருப்பெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஊற்றிக்கலாம். மஞ்சள்தூளும் ஒரு அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸி வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம். தண்ணி நிறையா ஆட் பண்ணணும். ஏன்னா கட்டியாயிடும்ல, அரிசி பருப்பெல்லாம் இருக்கிறதால எப்பயும் மோர் குழம்பு கட்டியாயிடும். அதனால் நம்ம தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம். அது கொதிக்க கட்டியாயிடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கொதிச்சு அந்த பச்சை ஸ்மெல் போகணும். இல்லை தனியா போடலை, நான் தனியா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கலாம். தனியா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த காலத்துலேருந்தே மோர் குழம்புல கண்டிப்பாக தனியா போடுவாங்க. சில பேர் போட மாட்டேங்கிறாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் போடுவோம் நாங்கள் தனியா. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டுங்க. பச்சை ஸ்மெல் போனோன்னே நம்ம தயிர் ஊற்றலாம். கட்டியாக தயிர் இருக்குது, அதை நல்லா நம்ம சிலிப்பிப்போம். கொஞ்சம் தயிர் உரைக்கி எடுத்து வச்சுட்டு மீதியை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயிர் நான் உரைக்கி எடுத்து வச்சுக்கிறேன். மீதியெல்லாம் நம்ம குழம்புல நல்லா கொதித்து மசால் வாசனை போன உடனே இதை ஆட் பண்ணலாம். உளுந்து மாவு அரைச்சிக்கலாம். நல்லா இதில் அரிசியும் போட்டிருக்கோம், எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும். இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். நல்லா கொதிச்சு மசாலா ஸ்மெல் போயிடுச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம தயிர் எடுத்து ஊற்றிக்கலாம். பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம தயிர் எடுத்து ஊற்றிக்கலாம். கலக்கி வச்ச தயிரை
தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் புளிப்புக்காக லெமன் ஒரு 1/4 மூடி, சின்ன மூடி, ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சிக்கலாம். ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நம்ம லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். மேலே கருவேப்பிலை தூக்கலாம். நம்ம பிரமாதமான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அது நுரைச்சிட்டு வரும்போது நம்ம இறக்கிடணும். கொதி வரக்கூடாது. மோர் குழம்பு எப்பயுமே கொதி வரக்கூடாது. நுரைச்சிட்டு வரும்போது இறக்கிடணும். அதுக்குள்ளே வடை சுட்டு போட்டுடலாம். இன்றைக்கி வடை மோர் குழம்பு தான். வடைக்கு மாவு அரைச்சிட்டேன். உளுந்து ஒரு அழகாக ஊற போட்டு வச்சுருந்தேன், அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிவிடுவோம். மோர் குழம்பு எம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா நுரைச்சிட்டு வந்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். வடமா வரைச்சாச்சு. இதில் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அரிஞ்சு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நுணுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேங்க. ஒரு பிஞ்ச் சோடா வேணும்னா போட்டுக்கலாம். அப்போ சோடா வேணான்னா விட்டுடலாம். மாவு திக்னஸ்ஸாக இல்லை அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா பீட் பண்ணிவிட்டு வடை சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம மோர் குழம்பு நல்லா நுரைச்சிட்டு வந்துடுச்சு பாருங்கள். கொதிக்கக்கூடாது. நுரைச்சிட்டு வரும்போதே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மாவில் பச்சை மிளகாவும் போட்டு கலக்கியாச்சுங்க. நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். வடையும் நம்ம சுட்டுட்டோம். ஒரு 5 வடை போட்டு வச்சுருக்கேன். நல்லா பரட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் எடுத்து குழம்புல போட்டோம்னு வடையை வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக பிழிஞ்சிட்டு குழம்புல போட்டால் குழம்பு ரொம்ப இழுக்காது, கட்டியாகவே இருக்கும். அப்படியே டைரெக்டாக போட்டோம்னா குழம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு வடை குழம்பு வந்து கம்மியாகிடும், கட்டியாகிடும். அதனால தான் இந்த ட்ரிக்கு. இது அந்த காலத்துலேருந்தே எங்கள் பாட்டி அம்மாலாம் செய்வாங்க. அது பார்த்தா நானும் செய்கிறேன். இப்போ வடையை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடலாம். வடை ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாங்க. மோர் குழம்புனாலே காய் போட்டும் செய்யலாம். சவுச்சவு, பூசணிக்காய், சேப்பங்கிழங்கு இந்த மாதிரிலாம் போட்டு நீர் காய்கறியெல்லாம் போட்டு செய்யலாம். வடை போட்டு செஞ்சால் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம எப்பயுமே வடை போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வடை செஞ்சிடுறது, ஒரு அழகாக போட்டு வடை செஞ்சிடுறது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு இப்படி எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த தண்ணியில் போடும்போது அதில் இருக்கிற ஆயில் கூட கொஞ்சம் அந்த தண்ணியிலே போயிடும். நமக்கு உடம்புக்கும் நல்லது அது. அந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி தான் எல்லாம் செஞ்சுருக்காங்க. சாதாரணமாக செய்யல. பெரியவங்கெல்லாம் நல்லா யோசித்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஆயில் இருக்கும். இந்த வடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருக்கும். நம்ம வடிகட்டி எடுத்தாலும் இப்போ தண்ணியில் போட்டோம்னா அந்த ஆயில் தண்ணியிலே மிதக்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த வடையை வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு மோர் குழம்புல எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், ஒரு பரட்டி ரொம்ப நேரம் இருக்கணும்னு தேவையில்லை. சும்மா ஒரு நிமிஷம் அப்படி தண்ணியில் போட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆயில் அதில் மிதக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது அது கூட. இந்த மாதிரி செய்யறது குழம்பும் வத்தாது, திக்காயிடாது, நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே குழம்புல போட்டுடலாம். பாருங்க, ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தாச்சு. ஒரு நிமிஷம்தான், ரொம்பலாம் போட தேவையில்லை. மோர் குழம்போட ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார்லேயும் போடலாம், மோர் குழம்புலேயும் போடலாம். இதை நம்ம அப்படியே மோர் குழம்புல போட்டுடலாம். இப்போ இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் மிதக்கும். நல்லா பார்த்தாலே தெரியும் நமக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கும் ஹெல்த்துங்க. அடுத்த செட்டும் போட்டுட்டோம். பரட்டி விட்டு வேக வச்சு எடுக்கலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். இதை ஹைலியும் ஸ்லோலியும் மாற்றி வச்சு பரட்டி நம்ம எடுக்க வேண்டியதான். கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நல்லா வேக வச்சு எடுத்துடலாம்.
வெந்துட்டே இருக்கட்டும். நம்ம இதில் மோர் குழம்புல போட்டு வந்துடலாம் வடையை. பாருங்கள், மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு இந்த வடையை இதில் போட்டுடலாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். இது குழம்பு ரொம்ப இழுக்காமல் நமக்கு வந்து திக்னஸ் அப்படியே தண்ணியாகவே இருக்கும். அப்படியே வடையை போட்டோம்னா கட்டி ஆகிடும் குழம்பு. அதனால தான் இந்த மெத்தடு. மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், வடை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாங்க. வடை மாவு அரைச்சி வச்சுருக்கோம். எல்லாமே கஸ்லாம் வச்சுட்டு யாராக இருந்தாலுமே இதில் தொட்டுட்டு செய்கிறது நல்லது. இந்த மாதிரி ஒரு பேப்பரோ ஒரு வாழை இலையோ வச்சு அதில் உருட்டி எடுத்து வச்சுப்போம். நடுப்புற ஒரு ஹோல் போட்டோம்னா, தண்ணி தொட்டு போட்டோம்னா அழகாக நல்லா எட்ட அகண்டுடும். நல்லா அழகாக வரும், ஒட்டாமல் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. சூப்பரான வடை ரெடி ஆகிடும். ஷேப்பாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். வடை ரெடியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.